நீ உத்தர தன்னைக்கு முருகனை பத்தி பேசணும் நீ வந்துட்டே இல்ல. நான் உனக்கு கேட்கிறேன், முருகன் பண்ண சம்பவம் நிறைய. முருகன் தோன்றினாரு, சூரன் அழிச்சாரு, தராசுரன் அழிச்சாரு, சிங்கமோசன் அழிச்சாரு, இது எல்லாருக்கும் தெரியும். இப்ப நான் உன்னை கேட்கிறேன், உக்கிரபாண்டியனாக மதுரை எம்பதியிலே முருகன் அவதரிச்சாருன்னு நீ சொன்ன. அப்படி உக்கிரபாண்டியனாக முருகன் அவதரிச்ச பொழுது அவர் செய்த சிறப்பு என்ன? அவர் முருகன் தானே, அவன் முருகன் அவதாரம் இல்லைன்னு யாரும் சொல்லிட முடியாது. திருவடியாள புராணத்தின்படி அந்த உக்கிரபாண்டிய முருகன் தானே. முருகன் பண்ண சம்பவம் எனக்கு தேவையில்லை. வேலோடும் மயிலோடும் முருகன் செஞ்ச சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சொக்கநாதருக்கு மகனாக முருகப்பெருமான் உக்கிரபாண்டியனாக பிறந்த பொழுது அவர் செய்த சம்பவம் ஏதாச்சும் ஒன்று சொல்லு. நீ திருவடியாளவன் படிச்சிருக்கேன்னு நான் ஒத்துக்கிறேன். உக்கிரபாண்டியனா பிறக்கிறாரா, அங்க என்ன ஏற்படுது? மதுரையில வந்து பஞ்சம் பசி ஏற்படுது. அப்ப அகத்தியர் வந்து வராரு, எங்க மதுரைக்கு வராங்க. அப்ப வந்து ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா அந்த உக்கிரபாண்டியர் வந்து சொன்ன நேரம் சரியில்லை. மந்திரத்தை சரியா சொல்லிட்டாரு, சொன்ன நேரம் சரியில்லை. அப்ப சொன்ன மந்திரம் சரிதான், சொன்ன நேரம் சரியில்லை. அப்ப என்ன பஞ்சம் பட்டி அது அதிகமாகுது. அப்ப அகத்தியர் சொல்றாங்க, மலை ஒண்ணு இருக்கு, அந்த மலை என்ன பேர் என்ன? ஒரு மலை வந்து அந்த மலையிட்ட போய் மிகப்பெரிய ஆணவம், தன்னை விட உயர்ந்த மலை எதுவுமே இல்லைன்னு ஒரு ஆணவம் கொண்டு இருந்தது. மலைன்னு சொல்லிட்டேன், பேர் தெரியாம சொல்லியிருப்ப. அதான் மேரு மலை என்று சொல்லக்கூடிய மலையாகப்பட்டது. அந்த மலைகிட்ட போய் இவர் போய் பஞ்ச பசியை தீர்க்கணும் அப்படின்னு மலையை விடுங்கிறாங்க. அந்த மலை ஆணவத்தோட நிக்குது. செண்டங்கிறத சரிப்படுத்தி அந்த மலையை ஆணவத்தை அடக்கி அது கூட பஞ்ச பசி தீரக்கூடியதை வாங்கிட்டு வராங்க உக்கிரபாண்டியன். போதுமா? இப்ப நான் சொன்னேன்ல, இருங்க இருங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன்ல. இப்ப நான் படிச்சதை இங்க பாருங்க, நான் படிச்சேன், நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? படிக்காம சொல்ல முடியுமா? மேருமலையிட்ட போய் புன்முறுவல் வாங்கி வந்தாரு, அகத்தியர் சொன்ன மந்திரம் படிக்காம வார்த்தை வருமா? சொல்லிட்டேன்ல, மேருவை செண்டால் அடித்த படலம்னு 66 ஒரு படலமே இருக்குமா? நீ சொன்ன தப்பா தான் உன்னை கதையை சொல்ல விட்டுருக்க மாட்டேன். சரிதான். முருகப்பெருமான் நான் ஒரு சிறப்பு சொல்லிட்டேன்ல. சம்பவம் அட சிறப்பு சொன்ன மறுத்தனா? அப்ப நீங்க ஒரு சிறப்பு சொல்லுங்க. என்ன சிறப்பு சொல்ற? எப்படி படிச்சிருக்கீங்க, நான் எப்படி நம்புறது? ஏன் முருகனை பத்தி சிறப்பு தெரியாதா உனக்கு? இப்ப என்ன முருகன் செஞ்ச சிறப்பு வேணுமா இல்ல உக்கிரபாண்டியன் செஞ்ச சிறப்பு தான் உனக்கு வேணுமா? உக்கிரபாண்டியன் செஞ்ச சிறப்பே சொல்லுங்க. உக்கிரபாண்டியன்றது முருகன் தான் வந்திருக்குது, முருகனுக்கான சிறப்புக்கு தான் வந்திருக்கோம். ஆனால் முருகன் செய்த சிறப்புகள் இந்த உலகத்தை எத்தனை இருந்தாலும் உக்கிரபாண்டியனா அவர் செய்த சம்பவம் 2 நியாயமா ஒன்னு சொன்ன, மேருவை செண்டால் அடித்த படலம்னு ஒன்னு சொன்ன. ஆனா அதே முருகன் இன்னொரு சம்பவம் பண்ணார். என்னன்னா, முருகன் யாருன்னு இந்திரனுக்கு தெரியல. அப்படி இந்திரனுக்கு தெரியாத பொழுது என்ன பண்ணிட்டான், இந்த மதுரையை அழிப்பதற்காக ஆணையிறான் வருணன்ட்ட. வருணா, மதுரையை நீ கடலை வச்சு கடல் தண்ணியை வச்சு அடிச்சிடறான் அப்படின்னு ஆணையிட்டுட்டான் இந்திரன். அப்படி இந்திரனிட்ட ஆணையின் காரணமாக வருணே பொங்கி வர்றான் மதுரையை அழிப்பதற்காக. என்ன செய்யறது தெரியல, தான் ஒரு தெய்வம் என்பதை மறந்து தகச்சு நிற்கிறாரு உக்கிரபாண்டி என்ற முருகப்பெருமான். அப்பதான் அங்கே அசரீரியாக சொன்னாராம் எம்பெருமான் சிவபெருமான், கொடுத்த வேளால் அடிகடா உக்கிரபாண்டியா என்று. அப்ப என்ன பண்ணாராம், அவர் இப்ப முருகனை வச்சிருக்க வேலை என்று அது வேற. ஆனால் சிவன் பரிசாக கொடுத்த அந்த வேலை எரிகின்றார். அந்த கடல் தண்ணி மொத்தமும் வத்தி போச்சு. கடல் தண்ணியே வத்தி போச்சுன்னா எதை வச்சு மதுரை அழிக்கிறது? நம்ம கடல் தண்ணியே வத்த வச்சிருக்கானா இவன் யாராவன் என்று விசாரிக்கிற பொழுது தெரியுது உக்கிரபாண்டியனா இருக்குது முருகன். அதுக்கப்புறம் தான் இந்திரன் காலில் விழுந்தா தந்து செய்த பிறகு மன்னிப்பு கேட்டான். அப்ப கடல் தண்ணியை வத்த வைக்க முடியுமா? முடியாது. ஆனா வத்த வச்சாரு உக்கிரபாண்டியனாக வந்த அதே முருகப்பெருமான். இந்த சம்பவத்தை இல்லை நீ சொல்லுவியா? சரி, முருகன் தோற்றுவிக்கப்பட்டது சூரனை அழிப்பதற்காக, ஏத்துக்கிட்டியா? இப்ப ராமன் அழிக்க வந்தது யார? ஆனா ராவணனை முழுக்க முழுக்க கெட்டவன் சொல்லிட முடியுமா? அவன் நல்லவன் தான், ஆனால் செய்த செயல் தவறான செயல். அதை விட மிகப்பெரிய அறிவு என்னன்னா, இசையின் மீது அளப்பரிய அன்பு கொண்டவன், பக்தி கொண்டவன், மரியாதை கொண்டவன். அதனால்தான் எல்லாரும் அதான் தன்னுடைய போர் கொடியில என்னென்னமோ வைப்பாங்க. சிங்கம், ஏன் சோழ மன்னர்கள் புலி, வில்லு, அம்பம், மீன் இப்படிலாம் வைக்கும் பொழுது என்ன பண்ண ராவணே, இசையின் மீது கொண்ட அன்பின் காரணமாக எதை வச்சான்? வீணையை கொண்டு போய் தேர் கொடியில் வச்சான். காரணம் என்ன? இசையின் மீது அளப்பரிய அன்பு கொண்டிருந்தான் ராவணே. இதை நீ மறுப்பியா? சரி, இசை கலை என்பது எதுல வருது? 64 கலைகள்ல 64 கலைகள். எப்படி மதுரை என்பதில் 64 திருவிளையாடலோ அதுபோல 64 கலைகள் உண்டு. அதுல மிக முக்கியமான கலை, ராமருக்கு கூட தெரியாத இசைக்கலையை தெரிந்து வச்சிருந்தேன் ராவணே. 64 கலைன்னு யார் வேணா சொல்லலாம், வள்ளி நாயகம்
சொல்லலாம். வாய் பேசுறீல அது என்ன 64 கலை உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமான்னு கேக்குறீங்களா? படிச்சிருக்கிய? அஸ்திவாரம் பாட்டுல அஸ்திவாரம் எல்லாம் தான் இருக்கு. அடிப்படை விவரத்துல அஸ்திவாரம் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல வரீங்களா? தெரியாம தானே முழிக்கிற. பரவாயில்ல பொழைச்சு போட்டோம். உனக்கு வேணா இறக்கப்பட்டு உயிர் பிச்சை கொடுக்குறேன் உனக்கு. இருங்க இருங்க, நான் உங்களுக்கு இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் தெரியலன்னு சொன்னேன். முழிக்கிறியே, முழிச்சா தெரியலன்னு தானே அர்த்தம். அர்த்தமா? எனக்கு ஒருத்தர் அசிங்கப்படுத்தி அதுல வாங்குற பேர் எனக்கு பிடிக்காது. வளர வாய் பேசுன விவரம் பேசுன சரி, ஆனா 64 கலை தெரியல, அதுக்கு என்ன பண்றது? பரவாயில்ல. இருங்க இருங்க, யார் சொன்னா எனக்கு 64 கலைகள் தெரியல? நான் தான் சொல்றேன். எப்படி சொல்றீங்க? 64 கலை ஒன்னா ரெண்டா சொல்லு. நான் தான் சொல்றேன் உனக்கு 64 கலையும் தெரியாது, என்ன செய்வ? நான் தெரியும் சொல்றேன் சுவாமி, எனக்கு தெரியும். ஒன்னு ரெண்டாமா 64 கலை. ராவணனுக்கு தெரியுது இசைக்கலை மட்டும்தான், ஆனா அதை தவிர்த்து 61 கலைகள் உண்டு. என்ன தெரியுமா? எனக்கு தெரியாதுங்க. சொல்லு பாப்பா. சரி தெரியாதுன்னு சொல்றது பிரச்சனை இல்ல, 64 சரியா வரணும். அக்ரவிலக்கணம், இலிகிதம், கணிதம், வேதம், புராணம், நீதி சாஸ்திரம், ஜோதி சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம், யோக சாஸ்திரம், சிற்ப சாஸ்திரம், வைத்திய சாஸ்திரம், உருவ சாஸ்திரம், இதிகாசம், காவியம், அலங்காரம், மதுரபாடனம், நாடகம், நுழுத்தம், சத்தவர்மை, வீணை, வேணு, பிருதங்கம், தாளம், அத்திரபரிச்சை, அசுபரிச்சை, பூமி பரிச்சை, சங்கிராமம், இலக்கணம், அழியோத்தம், ஆகாருடனம், வித்துவெடனம், மதன சாஸ்திரம், மோகனம், வசீகரணம், காந்தரூபவாதம், பைபிளவாதம், கௌதவாதம், தாதுவாதம், காருடம், நட்டம், முட்டி, ஆகாய பிரவேசம், ஆகாய கவனம், பிரகாய பிரவேசம், மதுரசை, இந்திரஜலம், மகேந்திரஜலம், அக்னிதமம், ஜலதமம், வாயுதமம், திதிதமம், வாக்குதமம், சுக்கிலதமம், கண்ணதமம், கட்கதமம், அவைத்திய பிரயோகம் என்று சொல்லக்கூடிய 64 கலைகள். போதுமா? எப்படி நீங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவீங்க? சரிங்க, உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், விடுங்க. தெரியல அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்சாலும் அது 64 தான்மா. எனக்கு தெரியுங்கிறதுனால 84 சொல்ல போறேன். பரவாயில்ல. அடிப்படை என்பது எந்த அளவு இருக்குன்னு பத்தியா எதிர்த்து அவரே உனக்கு கைதொட்டி ஆமோதிக்கிறாருன்னா நான் வீம்புக்கு இல்ல நீ 58 தான் சொன்ன அப்படின்னா அது அறிவீனமான விஷயம். அது அப்படி இல்லை. நியாய எதிராளி ஒருத்தரை கண்டாவே பிடிக்கல, உன் மகட்ட கண்டாவே எரிச்சலா வந்தாலும் கூட நீ நியாயமான பதில் சொன்னா அதை ஒத்துக்கணும். அவன் தான் நல்ல மனுஷன். சரி, அதுபோல ராவணனுக்கு தெரிந்த 62 கலையை அற்புதமா சொன்ன. வாழ்த்துக்கள் வள்ளி நாயகம். சிவன் இல்ல. நான் ஏன் அதை சொன்னேன்னா, ஒருவேளை சிவன் நான் சொன்னதை நீ மண்டை இப்படி ஆட்டியிருந்தா ஒரே தெரியலான்னு பார்த்தேன். ஆனா அதையும் மறுத்து சிவன் இல்ல, இன்னொரு தெய்வத்தின் அனுக்கிரகம் இருந்தது. அந்த அனுக்கிரகம் இல்லாம போனதுனாலதான் அவன் இறந்தான். ஒருவேளை அந்த தெய்வத்தின் அனுக்கிரகம் அவனுக்கு இருந்திருந்துச்சுன்னா ராவணனை வெற்றி கொண்டிருக்க முடியாது. அது என்ன தெய்வம் தெரியுமா? அட எதுவாக நடந்து போகுது. உனக்கு முருகனை மாப்பிள தந்தேன். பொட்டி மாமா எங்க அவரு? என்ன வள்ளி நாயகம்? அதாவது நம்ம 1000 விஷயம் பேசினாலும் கூட இயல் இசை நாடகம் அந்த இசையோடு கலந்து இருக்க வேண்டும் அல்லவா? மாப்பிள்ளையின் பேரு பாடலாக பாடுவது தானே சிறப்பாக இருக்கு வள்ளி நாயகம். பாடலாம் பாடலாம். நீங்க மட்டும் எனக்கு எந்த கேள்விக்கு பதில் தெரியலன்னு சொல்லி உங்க முன்னாடி அசிங்கப்படுத்தலாம். நான் கேட்ட கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியலையே சுவாமி. அதை தவிடுபடியாக்கி விளக்கம் சொன்னீல. சுடர விளக்கான தூண்டல் வேணும். ஒருவேளை பதில் தெரியாம நின்று அசிங்கம். ஆனா சொல்லி நீ தப்பிச்சு போயிட்டேல, உன்னை நான் பாராட்டல, அப்புறம் என்ன கதை நடத்துவா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி எங்கேயா பிடிச்சியத? இப்பவே இவ்வளவு இம்சையா இருக்குது. என்ன கேட்டீங்க? என்னங்க எங்கே பிடிச்சியன்னு கேட்குறேன். எங்க ஊர் பக்கத்துல தான். உங்க ஊர் பக்கத்துல? அப்போ உங்க குணம் அப்படியே எங்க பிணையம் எல்லாம் இருக்க தானே செய்யும் வள்ளி நாயகம். அதாவது முருகனுடைய இந்த நாடகமே முருகனுக்கான நாடகம். இதுல நம்ம முருகன் பாட்டு பாடலைன்னா 1000 பசுக்களை கொண்ட பாவம் வந்து சேருமா. ஒரு பாட்டு பாடிக்கிறேன். கண்டல் தானமா உனக்கு எத கனவமா சேர்ந்து வாழ்ந்து. ஏன் பாட்ட நீ பாடுற? நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லனா நீங்க எனக்கு என்ன நினைச்சிருப்பாங்க? நீங்க எதுக்கும் தெரியல. இதுக்கெல்லாம் எதுக்கு நான் வள்ளி அங்க இருந்து வருதுன்னு உன்னை கேவலமா பேசியிருப்பாங்க. அதே இப்ப உங்களுக்கு தெரியல. உங்களை என்ன சாமி பேசுவாங்க ஊர்ல? நீங்களே நினைச்சு பாருங்க. ஏமாய புடிங்கி என்னையே திருப்பி போடுது. நினைச்சிருவாங்களே சாமி. நான் சொல்லல. அந்த நீ சொல்லல. நீ ரொம்ப நல்ல மனுஷி. பாவம் சாட பேசல, நல்லா நியாயமா பேசுற. இல்ல சாமி, அவ்வளவு எரிச்சலா வருது. ஊர் மக்கள் சொல்லுவாங்க. அது உன்னோட சண்டை போடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா உன் வாத்தியார் பெருமாள் ராஜ மாமா மேல அளவு கடந்த பேரன்பு எனக்கு இருக்கு. அதனால அவங்க மாணவி தானே விவரம் பேசுவோன்னு. ஆனா உன் பேச்சு உன் குணம் பார்க்கும்போது தெரியுது. நீ அவர்கிட்டே சண்டை கட்டி ஏறினால தானே மத்தால என்ன விடுவேன். ஏன்னா பாரு இப்ப என்ன தெரியும் உனக்கு? சிவபெருமானை தவிர்த்து ராவனே ஒரு தெய்வத்தின் அனுக்கிரகத்தோடு வாழ்ந்தான். அவன் அது இருக்கிற வரைக்கும் அவனை அசைக்க கூட முடியல. ஆனால் அவனை விட்டு பிரிந்தாள். அதுக்கப்புறம் தான் அவன் அழிவு காலம் ஆரம்பிச்சிச்சு. யாருன்னா வேற ஒண்ணும் இல்ல, அவள் பெயர் இலங்கையினின்னு பேரு. இலங்கையில வாழ்ந்தா. ஆனால் அங்கே ஒரு பெண் தெய்வமாக இருந்தால் பேர் இலங்கையினின்னு பேரு. எப்ப ஆஞ்சநேய பெருமான் சீதையை தேடி வந்த பொழுது முதன் முறையாக அந்த ஆஞ்சநேய பெருமானை தடுத்து நிறுத்தி உள்ளவோடு அவன் செஞ்சதே அந்த இலங்கையின. ஆனால் அவள் இருந்திருந்தால் ராவணனை
ஜெயிச்சிருக்க முடியாது ராமனால. அவள் பிரிந்தாள். ஏன் அப்படின்னா எப்ப ராமன் இன்று போய் நாளை வா என்ற வார்த்தையை சொல்லி ராவணனை அவமானப்படுத்தி அனுப்பினாலோ, கடன் பட்டார் நெஞ்சமோள் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்ற வேதனையோடு எப்ப ராவணன் வந்தானோ, வந்தவன் ஒருவேளை அன்று வரை அவனை காப்பாத்தின இலங்கையினிட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கியிருந்தான்னா அவனை அழித்திருக்க முடியாது. ஆனால் அந்த பொழுதிலே அவன் அனைவரிடத்திலும் ஆலோசனை கேட்டானே தவிர இலங்கையின அந்த ஏறெடுத்தும் பார்க்கல. அப்ப உன்னுடைய எந்த மிக முக்கியமான காலகட்டத்தில் என்னை நீ வணங்கலையோ, என்னுடைய ஆசையை நீ பெற விருப்பப்படலையோ, இனிமேல் நீ இருக்க நாட்டில் நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லி இலங்கையினி அவனை விட்டு பிரிந்து சென்று விட்டாள். ஒருவேளை இலங்கையினிட்ட போய் இவன் ஆசீர்வாதம் வாங்கி ஆலோசனை பெற்றிருந்தான்னா அங்கே வெற்றி யாருக்கா? ராவணனுக்கு. அப்ப யாருடைய அனுக்கிரகம் இருந்ததுன்னா இலங்கையினுடைய அனுக்கிரகம் இருந்தது. பாருமா, போதும் சுவாமி, சரியா சொல்லிட்டீங்களே பதில். நெஞ்சு அடைச்சிருச்சுடா கத்துல. நீ பகுமை உனக்கு இப்பவே தொண்டை இப்படி இருக்கும்போது இந்த போடு போடுற. இன்னும் கொஞ்சம் அடப்பாச்சு மொத்தத்தையும் அடைச்சு விட்டுருவியோ? உங்க நாட்டுனா வந்து என்னது நெஞ்சு அடைச்சிச்சு, வேர்த்துச்சு, அப்படியே வேர்த்து கொட்டிருச்சா? இருக்கட்டும், நல்ல பேச்சு, சிறப்பான பாட்டு, மகிழ்ச்சி. ஆனா முருகனை கட்டிக்கிறியா? என்னது? முருகப்பெருமானை கட்டிக்கிறியாமா? இல்ல சுவாமி, எனக்கு முருகன் ஏன் முருகனை பிடிக்கல? அவர் எப்படிப்பட்ட பெருமைக்கு உரியவர் தெரியுமா? எப்படிப்பட்ட பெருமை? சிக்கலிலே வேல் வாங்கி செந்தூரிலே அசுரர்களை அழித்த தேவர்களை காத்தவர் எம்பெருமான் முருகப்பெருமான். அவருக்கு இல்லாத சிறப்பு எதுவுமே இல்ல. அப்படி இருந்து இந்த காட்டுக்குள்ள திணை பார்க்கறவங்களுக்கு போய் அந்த கடவுள், அது எம்பெருமான் முருகப்பெருமான் குல கடவுளை போய் மாப்பிள்ளை பார்த்து சொல்றது நியாயம்தான். அவ்வளவு பெரிய ஆள நான் போய் எப்படிங்க கட்டுறது கேக்குற? ஏன் ரங்கநாதர்ன்றவர் இந்த உலகத்தையே ஆண்டார். ஆனா அவரை கட்டிக்கிட்டு ஒரு சாதாரண பெண்மணி ரங்கநாதனை ஆண்டாள். அதனாலதான் அவ பேரு ஆண்டாள். அப்ப சின்ன பிள்ளை அவரை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்தால, நீ வாழு. ரொம்ப வாழாத்தே இருப்ப போல. நீ பண்ற வாழுனாலதான் உனக்கு மேலூர்னு பேர் வச்சிருக்காங்க ரெண்டு மாப்பிள்ளைங்க. சிறப்பு. அல்லு பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து, அல்லு பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து, அவனையோ இருபதை விமடுத்து சொல்லும் எவதை கேளமா. உனக்காகவே நான் சொன்னேன் உலகின சீனாவே மனக்கவலை கொள்ளாதே பாண்டியத்தியல் போதா சொல்லும் எவதை கேளமா. கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையோ, கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையோ, பாவம் காட்டுல தெரியுதே, ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்போன்னு வந்தா என்ன கேக்குற? கூட்டி கொடுப்போனா? இந்த பொட்டியை நொறுக்குனா கூட என் மனசு ஆறுமா? உங்க சண்டைக்கு ஏங்க ஏன் பெட்டியை போட்டு நொறுக்குறீங்க? அட எதையாச்சும் நொறுக்குனா தானே நாரதர் கோவப்படுறாருன்னு தெரியும். அதுக்கு உங்க வீணையை நொறுக்க வேண்டியதானே? அடிச்சு அடிச்சு 10 வீணை மாத்திட்டேன் இது வரைக்கும். அதனால கட்டையை சுருக்கிக்கிட்டு வந்துட்டேன். ஒரு வீணை மட்டும் காணமே. வேலையை பாருங்க. நீங்க அது காரணமே நீங்க தாங்க. முருகனை கட்ட மாட்டியா? கட்ட முடியாது. கட்டி காமிக்கிறேன். இன்று மாலை சூரிய அஸ்தமனத்துக்குள்ளாக உனக்கும் என் மாப்பிள்ளை முருக பெருமானுக்கும் திருமணம் செய்து வைக்காவிட்டால் என்பைய நாரதனம் அல்ல, இது பிரம்ம முடிச்சம் அல்ல, இதுவே என் சத்தியம் 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 சத்தியம். உட நொறுக்கு. உன்னை முருகன் திருமணம் செய்யாமல் உன்னை இன்று மட்டுமல்ல என்றும் உன்னை இன்னைக்கு இல்ல என்னைக்கு உன்னை விடவே மாட்டேன். கரை வச்சுட்டேன். நாராயணா. ஓ சாமி, சும்மா தனியா இருக்க இருமா இருமா, சும்மா தனியா இருக்க பொம்பளை பிள்ளைகிட்ட போய் அம்பளத்துட்டு கேட்க பக்கம் நாதில் பத்திலா அண்ணன் தம்பி 7 பேர் இருக்கான் எருமா மாடு மாதிரி. முடிஞ்சா போய் தங்கச்ச பேசி பாருங்க. கேட்க பக்கம் நாதில் சாமி, முடிஞ்சா போய் தங்கச்ச பேசி பாருங்க சாமி. கேட்க பக்கம் நாதில் பத்திலா அண்ணன் தம்பி 7 பேர் எருமா மாடு மாதிரி இருக்கு. அதுக்கலையே நீ பேசுறாயா? அண்ணே, நாரதர் வந்தார், கலகம் செய்தார், சென்று விட்டார். நான் ஏன் தெரியுமா முருகனை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னேன்? எனக்கு அவரை தான் பிடிக்கும். இருந்தாலும்